அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான இந்த நல்ல வேலையிலே அவங்களுக்கு கெட்ட வேலை. யாரும் மொபைல் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மொத்த பேரும் வந்து கேட்காதீங்க. இதுக்கு உரிய ஆள் வந்து யாரும் நம்பர் சொல்லி இதில் ஃபோன் வந்தால் தான் தருவோம். யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கடவுளே, அப்படி யாரும் வாங்கவில்லை என்றால் இது கம்பெனிக்கு சேர்ந்து விடும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த 1050 ரூபாய் கட்டிட்டு ஒரு ஊரா பொம்பளை புரோக்கரா ஷூட்டிங் அடுக்கிறேன். எந்த பொண்ணுக்கு அடிப்பாடோ ஆண்டவா, நாட்டுப்புறம் கெட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, பிழைக்கப்பட்ட நன்னா போக போறா. நாட்டுப்புறம் கெட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, பிழைக்கப்பட்ட ஆதாரம் எதனா நிரூபித்து காட்டு. நாட்டு இளவரசுக்கு புள்ளை தேடிக்கொண்டோம். நடந்து வந்தது மாறியே அடைக்க துண்டத்துக்கு போனது. நான் யார் போட்டாரோ நீங்களா சாப்பிட மாட்டீங்க, வாரி பின்னாடி கொட்டிடுவீங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவன் பெட்டிக்கார் போலவே இருப்பான். பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணது அவர் தானே, அவர் மக மாதிரி தான் போறோம். பொதுவாக எம்மனத்து கோமலத்தா அவுத்து விட்டா ரத்தம் ஓட்ட நம்மள அடிக்கிறான். இன்னும் வயசுல அவர் கரெக்டாக கட்டினா என்னை யார் என்று கேட்கிறார். யாரா சொல்ற? அமரபுரி நாடு, அந்நாட்டு மன்னர். அந்நாட்டு மன்னர் அது நான் இல்லை. அந்நாட்டின் படைத்தளபதி அது நான் இல்லை. அந்நாட்டு அமைச்சர் அது நான் இல்லை. I am a watchman. ஒரு காவல்காரன் நாய் எப்பாழும் பணத்துக்கு எப்படிலாம் காரிமுறை வெடிச்சுக்குது. கை கட்டுறா மரகதபுரி நாடு, மரகதபுரி நாடு, மரகதபுரி நாடு. அந்நாட்டு மன்னர் மன்னவா மனப்பாதம் மன்னவா. அது நான் இல்லை. அந்நாட்டு அமைச்சர், அமைச்சர் நீங்களா? அதுவும் நான் இல்லை. அந்நாட்டு படை தளபதி. நாங்க படைக்கெல்லாம் வந்து தரத்தில்லைங்க, சொல்லிக்க மட்டும்தான். நான் யாரு தெரியுமா? அந்நாட்டு வாட்ச்மேன். நானா
வாட்ச்மேனா அவரும் வாட்ச்மேனா? டேய், நம்ம ஒரே துறையில வேலை செய்யறோம். சரி விடு. சரி, நீ வந்த நோக்கம் அமரபுரி நாட்டிலிருந்து என் நாட்டு இளவரசர் முரளிக்கு பெண் தாலி கொண்டு வருகிறேன். புரியுதியா? எங்க நாட்டு இளவரசி பேர் என்ன? எங்க நாட்டு இளவரசர் பேர் வருகின்ற வெள்ளிக்கிழமை வச்சாலும் மன்னர் வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, வராங்க. ஐயா ஐயா ஐயா, வணக்கம் வணக்கம். இந்த கலந்தாவி நாடகத்தை உடைத்து உடைத்து குருபாய் அழைச்சிட்டு போறாரு. ஊர்ல போற சோறு குடும்பத்துக்கு நான் வந்து வந்து நானும் எவ்வளவு சாப்பிட்டு பாரு, இதெல்லாம் யாரும் மாட்டுவேன். சாப்பிட்டேன். முடிவு செய்துவிட்டேன். இருந்தாலும் உடைய மகளின் உருவப்படத்தை புகைப்படத்தை தான் பார்த்திருக்கிறேன். இந்த அழகை பார்த்திருந்தா அங்க கட்டின 1050 வாங்க மாட்டாங்க. நம்ம மருமக தெரியல. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுவோம். மகளே பாலா, உனக்கு திருமணம் என்று உரைத்தீர் அல்லவா? உன்னுடைய வருங்கால மாமனார் இவர்தான். வருங்கால மாமனாரா? ஆமா. மாமா என்னை வாழ்த்துங்கள். என் மாமா பேசணும்னா அப்படி நான் செத்தல காயில அம்பகத்தை வாங்கி நீங்களே பக்கத்து எடுத்துக்கோங்க. 100 காலம் நோய் நோய் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமா? என் மனதார வாழ்த்துறமா. சேர்த்து போய் எடுத்துக் கொள்ளமா. கவலை கிடையாது. இல்ல அதை வாழ்த்துட்டு தானே சொல்லி சொல்லி செத்து போயிட்டு கேள்வி அந்த கேள்வி தான் தடவை பண்ணிக்கலாம். உடைய மகளை நேரில் பார்த்து விட்டேன். என் மகளுக்கு ஏற்ற மக்கள் என் மகளுக்கு திருமணம் முடிக்க இதுவே பரியும். அந்த பாடியே பிடிக்காதா? ஆரம்பம் சரியில்லை. நாங்களே சித்தரசர். ஐயா, பெரிய சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை தடுமாற்றம். அவ்வளவுதாங்க.
உடைய மகளை திருமணம் செய்ய இதுவே நிச்சயம், இதுவே பரியும். வெள்ளிக்கிழமை பெண்ணோட வந்துடணும். பெண் எங்களது பொண்ணு உங்களது மாப்பிள்ளை எங்களது யாங்க சிரிக்கிறீங்க? என் குழம்பு உனக்கு சிரிப்பா தெரியுதுடா. என் பொழப்பு உங்களுக்கு சிரிப்பாக்குது. என் மகன் திருமண விஷயத்தில் நான் அவசரப்பட்டுக்கிட்டு மன ஐயா, வருத்தமா இருக்குடா. திருமணத்துக்கு நாள் குறித்து விட்டு ஆமாடா. மகளை பார்க்க வரக்கூடாது. முரளியே அவன் எப்படி அவனை மறுக்கிறான்னு தெரியாதா? கலக்காதி மந்திர ஏற்றிக்கிறா கது தட்டு ஐயா, கது மழையில நஞ்சிட்டு இருக்குது. கொத்து 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 ஆமா, எதுக்கு வந்தேன்? மீண்டும் மதிய காட்சிகள் இரு மந்தையில் இருந்த ஆடுகள் ஒன்றாக சந்திக்கும் பொழுது கட்டி போடவில்லையே. இன்னும் யார் வந்து கட்டு தெரியுமா? யாருடா? என் நாட்டு மன்னர். வாழ விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாருடா. உள்ள போட்டுதான் நாங்க கழிக்கிறோம். சுட்டு மாத்தலாங்க ஒரு பெண்ணாக பிறந்தவள் இப்படி பாவனை தூக்கி கட்டலாமா? போதையில என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்து சந்தோஷமான செய்தி. உனக்கு திருமணம்.
திருமணம் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பையா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நின்னு இருக்கிற எப்படி இதெல்லாம் நல்லா இருக்கு பண்ண எனக்கு தான் நீ இருந்தாலும் திருமணம் உனக்கு தானே ஆமாண்டா அம்மா திருமணம் ஐயா, நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகள் ஆவாது ஒரு ஆம்பளைகளை விட மாட்டேங்கம்மா. இந்த மாமனார நீ பாத்ரூம் உட்கார வச்சு நீ தோசைய உங்க மாமனார் புட்டு அதுல பொட்டு எனக்கு அப்படியே சொட்டு இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சாதாரண நடக்கூடாது. ஏமாட்டமா ஏசி மாட்டப்பட்டா குழுல பேசிக்கு நிக்க மாட்டேன். திருமணம் நடக்கணும். அது மட்டுமா என் திருமணத்திற்கு என்ன திரும்ப மனது வேண்டும். திருமணத்துக்கு மொழி வைக்கிறவங்க வரவங்க 1050 ரூபாய் சொல்றேன். அவங்களுக்கு வாடா திருமணத்துக்கு எழுதுற மனது வேணும். ஆமா கனகாமரம் மல்லி ரோஸு ஜாதி மல்லி ஜாதி மல்லியாவது ஜாதி மல்லி 1050 ரூபாய் புட்டுக்கு லோன் பட்டு வெள்ளு போடுற ஜாதி மல்லி நான் போயிட்டு திருமணத்துக்கு போறேன். கிடைங்க எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உறுதி விட்டேன். ஆமா, எந்த நாட்டில் எந்த சத்திரம் எங்கள் இருவருக்கு அணிவன் ஓட்டியில் ஏன் அந்த அம்மாக்கு இவ்வளவு கோபம் வருது? அம்மாக்கு பாடு போவது நம்ம ஒரு கணக்கு போட்டா ஒரு கணக்கு போடுறா கணக்கா 2 நாள் கணக்கு என்ன வியாபாரம் தெரியல. அவனை சொல்லும்போதே சீட்டு ஏன் போட்டீங்க? அது என்ன சொல்லுங்க. யாருக்கு திருமணம் தெரியுமா? எனக்கு மனவிற்கும் மரகத நாட்டில் இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துங்கள் அப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கும் எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனவரை இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாட்டு மதிடுவேன். நாடாடே வாழ்ந்தா மனோவனா ஒரு நாள் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம். டெய்லியும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுனா உடம்பு கெட்டு எனக்கு அதுதான்டா வீட்டு சாப்பாடு. ஹோட்டல் சாப்பாடு தான் வீட்டு சாப்பாடா? நம்மள உனக்கு எச்சை நீதான். நீ பிறந்த உடனே உன்னை பெற்றெடுத்த தாய் தவம் இருந்து பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டா. உண்மை உனக்காக இந்த தந்தை உயிர் வாழ்ந்தண்டா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தண்டா. இந்த தந்தை உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வாய் என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினேனே, அடத்தைய மறந்து மது போதையில இந்த தாசிவிடே கதி என்று நிற்கிறாயடா. பெற்றெடுத்த தந்தையை மறந்து விட்டாயே. நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. அழாதீங்க ஐயா, வாங்க ஆளுக்கு கட்டிக்கு போடலாம். கம்பெனி கதிரோட நீ தான்டா. அப்பா நான் புறப்படுகிறேன். போலாம் ஃபுல்லா சாப்பிடுவோம். என் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோது என் வார்த்தை கேட்க மாட்டேன். நான் பெற்றெடுத்த மகன் என் வார்த்தை எப்போது கேட்கலையோ இது முதல் கொண்டு இந்த உலகத்தில் எதற்காக நான் உயிரோடு வாழ வேண்டும்? அண்ணா நான் உயிர் வாழ்ந்தது என் மகன் ஐயா தான்டா. வேண்டாங்க மகனே ஐயா என் வார்த்தை கேட்க போது ஐயா நான் வரவில்லை என்றால் இதே நேரத்தில் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறீர்களா? நாளா கழுத்த தாலியை கட்டவில்லை என்றா உடைய தந்தை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. முந்தைய தவம் இருந்து முன்னொரு நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா. நீங்கள் தான் என்னை சீரன் சிறப்போடு வளர்த்து அயலாளர் சென்று வாடா மகனே என்று உரைத்திருப்பா. உங்கள் மீது பாசத்தால் நாட்டுக்கு வருகின்றேன். வந்து மனமேடையில் அமர்வு அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். ஆனால் ஒன்று அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்தபடியே வந்து விடுவேன். மனவை இது அமரபுரி நாட்டில் எத்தனையோ
சட்ட சித்தனை நான் போட்டிருக்கேன்டா. ஆனா என் மகன் எனக்கு சத்தத்தை போடுறான்டா. வருவானா மணவெல்ல வருவானா, மாலா கழுத்த தாலி கட்டுவானா, ஆனா முகத்தை கூட பார்க்க மாட்டானா. அடுத்த மணியே மடா என்று கூறுகிறானா. தாலி கட்டட்டும், மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அந்த முகத்தை பார்த்த உடனே என் மருமகன் மாலால் எப்படி விட பேர் அழகி அவன் முகத்தை பார்த்தா இவன் மனம் திருந்துவான். இந்த செவியால மறந்துடுவான்.